ஹே காய்ஸ் 100 days 100 vlogs சேலஞ்சில் நேற்று சில பல காரணங்களால் வீடியோ போட முடியலை. அதனால் ஒரு ரீரிலீஸ் வீடியோவை போட்டேன். அது நம்ம பழைய சேனலில் இருக்குது. புது சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சில பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சேனலுக்கு அது புதுசு தானே, அதனால் ரீரிலீஸ்னு பேரை வச்சு போட்டேன். நிறையா பேர் அதெல்லாம் செல்லாது அப்படின்னீங்க. பட் ஒரு சில பேர் செல்லாட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் ப்ளாக்கெல்லாம் லேட் ஆகுது. ஆனால் எப்படியும் அந்த நாளுக்குள்ளே போட்டுறணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி போட்டுடுறேன். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா, ஹைட் அண்ட் சீக் சேலஞ்சு தான். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, ஏன்டா டே கண்டென்ட் இல்லைன்னா ஒளிச்சு பிடிச்செல்லாம் விளையாடுவீங்களான்னு கேட்டால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது ஒளியணும் தேடணும் ரெண்டுமே கண்ணை கட்டிக்கிட்டு நடக்க போகுது. ஸோ ஹைட் அண்ட் சீக் பிளைண்ட் ஃபோல்டு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை லைட்டாக விளையாண்டு பார்த்துருக்கோம். அப்போ இந்த இருக்கானே ஏதோ இவருக்கு நேஷனல் அவார்டு தூக்கி கொடுக்க போகிற மாதிரி இந்த இருக்குல்ல இந்த கிளாஸ் இதுல எல்லாம் விழுந்து தொகுக்குடின்னு விழுந்து எலும்பி விளையாண்டார். அவ்வளோ சீரியஸாக விளையாடக்கூடாது. ஸோ இதில் வந்து கேமரா வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் விளையாடலை. நான் வந்து கேமராமேனாக இருக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யார் ஒளிகிறது? சரி, ஃபஸ்ட்டு கௌசிக் ஒளிகிறாரு. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, எங்கள் வீட்டில் 3 ரூம் 2 பாத்ரூம் இருக்குது, ஒரு லிவிங் ஏரியா. அது உங்களுக்கு தெரியும். இந்த வீடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இதில் வாழ்கிறதுனால தேடுறவங்களுக்கு இந்த வீடோட மூளை முடுக்கெல்லாம் தெரியும். என்னோட வேலை செய்கிற ரூம் இருக்குது தெரியுமா, அதை தவிர்த்து பெல்கனியை தவிர்த்து வாஷிங் ஏரியாவை தவிர்த்து எங்கே வேணாலும் போய் ஒளிங்க. சரியா? இதில் என்னன்னா, லாஸ்ட் டைம் நாங்கள் விளையாடும் போது ஒருத்தர் தேடும்போது அந்த ஒளிகிறவர் இடம் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த வாட்டி அது பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது ஆமாம் ரொம்ப டைம் கன்சியூமிங். உங்களுக்கு ஒரு 1 minute கொடுப்போம். எங்கேயாவது கண்ணை கட்டிட்டு போய் நீங்கள் நின்றணும் அதே இடத்துல. என்ன சத்தம் கேட்டாலும் உங்களை வந்து பிடிச்சாலும் நீங்கள் இடம் மாறக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு வீடை பெருசாக அந்த பேராமீட்டரை பெருசாக்கியிருப்போம். ஆமாம், ஒரு 4 minutes உங்களுக்கு டைம் தரப்படும். இல்லை 5 minutes. கண்டுபிடிக்கிறவங்க அதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ 2 பேரும் கண்ணை கட்டுங்க. இவ்வளவு 3 நிமிஷமாக ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல, கண்டிப்பாக 2 பேருக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது, சொதப்புவாங்க. முதல்ல ஒளிகிறது யாரு? ஓஹோ, ஆமா, 2 கண்ணு தானடா எவ்வளவு நேரம் கட்டுறீங்க? நீ தான் தேடுறவர். உட்காரு, இவர் ஒளிய வச்சுட்டு வர. சரியா? உனக்கு வந்து ஒரு 1 minute டைம் கொடுக்க போறேன். சரி, இப்போ இந்த பக்கம் தான் வீட்டுக்குள்ள போற வழி. நான் உன்னை பிடிச்சிக்கிட்டே வரேன், எங்கேயும் இடிக்காம. உனக்கு 1 minute, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒளிஞ்சிக்க. நீ பயம் இல்லாம நட, நான் முட்டுனா பிடிப்பேன். பேசாம போ, அவனுக்கு குரல் கேட்கும். நல்லா யோசிச்சுக்க. இங்கே தான் ஒளிய போறியா? இங்கே தான் ஒளிய போற. நீ இடம் மாறக்கூடாது. இங்கே ஓகே. இப்போ அம்மா ஒளிஞ்சிட்டாங்க. நான் போய் மிஸ்டியை கூட்டிகிட்டு வரேன். மிஸ்டியை லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுவான். இங்கே யோசிச்சுக்க. ஈஸியாக இருந்தானே தெரியாது. ரெடியா? ஒன்னதான் ரெடியா? உனக்கு 5 minutes கொடுக்க போறேன். சரியா? வீட்டில் எங்கனாலும் எந்திரி. உன் மேலே நான் உன் தோளில் கை வச்சுக்கிட்டே வர்றேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ நீ பயப்படாமல் போ. எங்கேயாவது முட்டுனா நான் உன்னை பிடிச்சி இழுக்கிறேன். அது சொன்னேன் தானே, நீ இதை பயப்படாமல் போ, முட்டுனா நான் பிடிச்சி இழுக்கிறேன்னு. நம்பிக்கை இல்லாமலே பேசுவார் தம்பி. நீ போ, ஏதாவது கையில் பட்டா இதை வச்சு கெஸ் பண்ணு. இதை 10 வருஷம் அந்த வீட்டில் வாழ்றீல்ல. இது எந்த இடம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டியா? உள்ளதான் இருக்கணும். இது அந்த சோஃபா
சொல்லாத, சொல்லக்கூடாது, அவன் உஷாராயிருவான்ல. டைம் போய்கிட்டே இருக்கு. கீழே எல்லாம் தடவி பார்க்குறேன். ஆமா, அதுக்குள்ள எல்லாம் எப்படா போய் போடுறது? உனக்கு இன்னும் 3 minutes தான் இருக்கு. நீ இன்னும் கிச்சனுக்குள்ளே சுத்திக்கிட்டு. ஆமா, ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்களுக்கு 1 hour கொடுத்தாதான் கண்டுபிடிப்பாங்க போல இருக்கு. மொத்த வீடும் சொல்லியாச்சு. கட்டில கூட இருக்கலாம். தேடி 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 உளுந்துராது அந்த பக்கம். சேர் இருக்கு பார்த்து. கபோர்டுக்குள்ள போய் ஒளி வாங்கினாடா அது. உன் டைம் போய்கிட்டே இருக்கு. கண்ணு கட்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள நானும் தான் கண்டுபிடிப்பேன். உளுந்துராத. பாத்ரூமை விட்டுட்ட. சரி, பார்த்து பார்த்து தலை அடிபடுங்க. அவனா இதுக்குள்ள அவனால காலை மடக்கி ரொம்ப நேரம் இருக்க முடியுமான்னு யோசிச்சு. ஓகே, கண்ணு கலட்டு. ஓகே गाइस, ஒரு அமுக்கு வைக்கல சத்தம் போடல. அந்த இதான் கேட்டு பண்ணு. இதான் गाइस, இங்க பாருங்க, பல சம்பவம் நடந்து போச்சு. இவர் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாரு. மிஸ்டி ஒரு 3 minutesல கண்டுபிடிச்சிருச்சு. இதுல பல விஷயங்கள் சொல்ல முடியாது. ஒரு டயலாக் சொல்றேன், என்ன நடந்திருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. இப்போ மிஸ்டி அம்மா கண்டுபிடிச்சிட்டு மைண்ட்ல என்ன தெரியுமா டயலாக் போகுது? அம்மா கண்டுபிடிச்சிட்டேன், அம்மா கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அம்மாவோட மைண்ட் வாய்ஸ், நீ அம்மாவை இங்கே பிடிச்சிதான் தூக்குவியா? அந்த காமெடி சீனை ஞாபகம் வச்சுக்குங்க. அதுதான் இப்போ நடந்துச்சு. ஒரு அமுக்கு வைக்கிறான்னு நினைச்சா அசையக்கூடாது சொல்லி சமாளிக்கலாம்னு பார்த்தா நான் இந்த நினைச்ச கூட மூக்குன்ட்டு சாரி சாரி. எத்தனை பீப் போடுறது? பேசிக்கிட்டே போறாங்க. நான் அந்த காமெடிஷனை சொல்லி முடிப்ப முடியும் பார்த்தா மூக்கு நாக்குன்னு போய்கிட்டே இருக்கு. நீ மூக்கு நான் அவர் ஒத்த மூக்கா 2 மூக்கான்றாரு. கைஸ் சாரி. அந்த கலவலப்பு பட காமெடி தான் இப்போ இங்கே நடந்தது. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க. இப்போ அடுத்தது அங்கே எல்லாம் அங்கே போங்க. கைஸ் இப்போ அம்மாவும் கண்ணை கட்டியாச்சு, மிஸ்டிக்கு கண்ணை கட்டிட்டான். ஓகே, சுத்து ஸ்டாப். ஓகே, இப்போ மிஸ்டிக்கு ஒரு 1 minute கொடுக்க போகிறோம். அந்த 1 minute நீ எங்கே போய் ஒளியணுமோ போய் ஒளிஞ்சிக்க. வா.
சத்தம் கேட்காம போகிறாங்களாம். டேய் உனக்கு டைம் இல்லை, அவன் சிரிக்கிறான், அவன் கண்டுபிடிச்சானே வழியே நடந்த. உனக்கு 30 செகண்ட் தான் டைம் இருக்கு. அவன்கிட்ட எங்கடா போற? ஒளி நடந்து அவன்கிட்டே அவன் மடியில போய் உட்காந்துரு. சத்தம் போடாத, அவன் கண்டுபிடிச்சிருவாங்கிற. நீயே எல்லாத்தையும் தட்டி விடு. இவன் ஒருத்தங்க அவன் போனா ஒரு இடத்துல ஒளிஞ்சா. இவர் இப்போ 3வது இடத்த பார்த்து போயிட்டு இருக்காரு. எங்கடா ஒளிய போற? கபடுக்குள்ளையா? நீ அதே இடம் தானா? சரி போ. சரி உட்காந்துக்க. மிஸ்டி கபடுக்குள்ள இருக்கு. நம்ம போய் அம்மாவை கொஞ்சம் ஏமாத்துவோம் சவுண்டு போட்டு. நான் பேசுறத அம்மா கேட்குறாங்க. உள்ள போ. சரி சரி ஈஸி பார்த்துக்க. ரெடியா? சரி எந்திரி. சரி இதே மாதிரி நான் கழுத்தில் கை வச்சு கூப்பிட்டு போகிறேன். நீயும் எங்கே இருப்பாங்கிறத கண்டுபிடிக்கணும். உனக்கு 5 minutes. சரியா? சரி உனக்கு உன்னோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்படி இல்லை, நீ தான் போகணும். நான் நீ இடிபடாமல் பார்த்துக்குவேன். ஆமாம், ஏதாவது இடிபட போகுது, சோஃபா கிஃபா வரப்போகுதுன்னா சொல்லுவேன். இவர் என்கிட்ட சொல்கிறார் டிரைவர் மாதிரி. டைனிங் ஏரியா வண்டியோடு எங்க போற? கையா மெதுவா விசுக்கு. இல்ல வெளியே போயிடலாம். காலெல்லாம் வச்சு பார்க்கிறாரு. அப்படி இல்லை, நீ போ. நான் எதுவும் நடுவில் வந்து இடிக்காம நான் பார்த்துக்குவேன். கட்டில கூட இருக்கலாம். அதெல்லாம் விட முடியாது. அப்படி நான் அவள் இருக்கிற இடத்துக்கு போனா கூட்டி போயிட போறேன். அம்மா சொல்றாங்க மிஸ்டிக்கு கக்குஸ் ரொம்ப பிடிக்கும், அங்க போய் பார்ப்போம். லைட்டை போட்டா உனக்கு கண்ணு தெரியுமா? நீ தான் பாத்துக்கணும். கதவு கிட்ட தான் நான் உன்னை கூட்டி போயிட்டு இருக்கேன். வழியா? சரியா? வெளியே வரலாம். வா வா. சரி நான் ஆஃப் பண்ணுறேன். உனக்கு இன்னும் 2 minutes தான் இருக்கு.
இந்த டைமில் அவன் உன்னை கண்டுபிடிச்சிட்டான். பாத்ரூம் இன்னும் முடியலை, நீ பாதியில வந்துட்டு. பெட்டில் கூட இருக்கலாம், அந்த பெட்டில் நீ ஏறி பார்க்கல. ஏறி ஃபுல்லாக பார்த்தியா? எவ்வளோ பெரிய பெட்டு. சொல்ல மாட்டேன், நான் க்ளூ கொடுக்குறேன், ஏன்னா டைம் நெருங்குது இல்லை. விழுந்துடாத. பத்தியா பத்தியா, நீ இருந்தா அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு இருக்கா? சின்ன ஓட்டையிலே நாளா மடிச்சு குந்திருக்கேன். அம்மா சொல்கிறேன், மிஸ்டி நாளா மடிஞ்சு சின்ன கேப்பில் கூட பூந்துறேன். வீடு அவ்வளவுதான். அப்பவா கிச்சன் பார்த்தேன். அங்கே தானே இப்போ போயிட்டு வந்தேன். ஒரு இடத்துல தான் அவங்களால இருக்க முடியும், மாற முடியாது. இதில் ஒரு கதவு மூக்கு இருக்குது தானே? இரு இரு, ஆமாம் இருக்கு. இந்த கொஞ்சம் தான் இந்த கட்டில இருக்கு. நீ சொன்ன நீ ரொம்ப ஷாக்காக ஒளிஞ்சிருக்கிற இடத்த பார்த்த. ஒரு நிமிஷம் காய்ஸ், டைம் முடிஞ்சு போச்சு. இரு காய்ஸ், அம்மாவுக்கு கொடுத்த 5 minutes வந்து முடிஞ்சு போச்சு. பட் ஸ்டில் ஃபன்னுக்காக ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் இல்லை, கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு ஃபன்னுக்காக தேடு. ரொம்ப நேரம் போச்சுன்னா நானே இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டா வர மாட்டேன். கூப்பிட்டா அம்மா சொல்கிறேன், ஏன் மிஸ்டி கூப்பிட்டா வராதா? இப்போ எனக்கு சந்தேகம், அந்த வழியில் பால்கனி போகிற பக்கம் ஒரு பேஜின் இருக்கு. பாரு, இந்த கம்ப்யூட்டர் அதுக்குள்ளே போக முடியாது. டிவிக்கு பக்கத்துல மிஸ்டி ஒல்லிங்கிறதுனால அந்த எல்இடி டிவிக்கு பக்கத்துல எல்லாம் ஒலிக்கும். பெல்கனிக்கு வெளியே போக முடியாது. இருக்கு, கண்டுபிடி. கண்டுபிடி. ஒதுங்கி இருக்கு, கேட்டின் ஒதுங்கி இருக்கு. இங்க ஒரு கடை வாடகைக்கு வீடு எடுத்து தான் தேடணும் போல இருக்கு. சரி, உனக்கு ஒரு க்ளூ தரவா? அவளுக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்தேன். கிச்சன் பக்கம் தான். அப்படி இல்லை, டைம் இல்லை தானே. இப்போ நீ தான் தோத்து போயிட்டிய. நீ தப்பு தப்பா கூட்டிட்டு போற இருக்குது. நான் கூட்டிட்டு போறேன்னு யார் சொன்ன? நீ போகும்போது கைடு பண்ணு, அவ்வளவுதான். என்ன இப்ப நான் சொல்றது அதுவும் சொல்ல செய்ய மாட்டியா? சரி காய்ஸ், இப்போ கேம் இல்லை தானே, நம்ம இவருக்கு டிரைவர் வேலை பார்ப்போம். நீ எங்கே போகணும்? டைனிங் கிட்ட கொண்டு போ. இந்த வந்தாச்சு. அல்ல, இந்த பக்கம் போ. இந்த போயாச்சு. 10 சாமி ரூம், அது சாமி ரூம் தட்டி விட்டுறாது. அதுக்கு முன்கால போகலாம். அப்போ ஸ்ட்ரைட்டாக போ. இதில் ஒரு மேசை உண்டுமே. அந்த வருது கையை நேட்டு. இதில் ஒரு கதவு உண்டுமே இருக்கு. காய்ஸ், இப்போ நான் இவருக்கு டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வா. இந்த போ. இதான் வெளியே போக முடியாது. இது உன்னோட ஃபேவரட் பிளேஸ்னு மிஸ்டி சொல்லிச்சு அப்போது. காய்ஸ், இவர் ரொம்ப லேட் பண்ணுவார் போல இருக்கு. இவருக்கு ஒரு க்ளூ கொடுப்போம். அதாவது பேராமீட்டரை சுருக்கிக்குவோம். நம்மளோட 2 பெட்ரூம் 2 பாத்ரூமுக்குள்ளே தான். கிச்சன் பக்கம் இங்கேயெல்லாம் இல்லை. நான் அந்த ஹால் வாசலில் போய் விடுறேன். எந்த ரூமுக்கு போகிறேன்? மாஸ்டர் பெட்ரூமுக்கு. சரி போ. ஆமாம், நேராக போ. இவருக்கு கௌரவ குறைச்சல் வேற. நான் அப்படி பிடிச்சி கூட்டிட்டு போவேன். தம்பி கொஞ்சம் நல்லா கூட்டி போ தம்பி. ஏன்டா யாரோ பிச்சை எடுக்கிறவங்களை கூட்டி போகிற மாதிரியே இருக்கேன். கிட்ட வரைக்கும் போய் கண்டுபிடிக்க மாட்டேங்கிற என்ன உனக்கு? உள்ள போலாமா? கக்கூஸ் போறியா? இல்ல, ரூமுக்கு. அதான் ரூமுக்குள்ள தான் இருக்க. அதான் நீ போலாம் தானே. சரியா போறது இங்கட சுவர் தானே இருக்கு. கதவுங்க. என்ன கதவு? ரூம் கதவு. ரூம் கதவுக்குள்ள வந்து கக்கூஸ் வாசல்ல நிக்கிற. அப்படி என்ன மயக்கமா? இப்போ இப்படி போ. டிவி தானே. ஆமா, டிவிக்குள்ள எல்லாம் இல்ல. சொல்ல முடியாது, பொண்டாட்டி எங்கேயா சொல்லிட்டு கிடக்கும். அம்மா சொல்றாங்க, உன்னே நம்ப மாட்டேன். உன் பொண்டாட்டி எங்கேயோ சுருட்டி வச்சு விட்டு நீ போய் பேசுற.
இந்த டிவிக்கு இந்த பக்கம் ஒரு ஃபேன் இருக்குது தானே? ஆமா. இந்த மூலையில வாங்க. அப்படி எனக்கு தெரியாதோட இந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ இருப்பாள். இப்ப தெரிஞ்சா நீ கவலைப்படுவேன். அப்ப நான் இருக்கிற ரூம் அவ்வளோதான். அதுக்குள்ள தானே போய் ஃபுல்லா கட்டில எல்லாம் ஏறி அலசி பார்த்தேன். அப்ப நான் இருந்த இடம் அதுக்குள்ள தானே போயிட்டு வந்தேன். அப்ப இந்த கபடுக்கு மேல ஏத்திட்டியா? கபடுக்கு ஏத்தி இது பேச இந்த கபடு வெயிட் தாங்குமா? அவளோட வெயிட் தலையடிச்சுக்காத. இதுக்கு அந்த சில்பர் அண்ணா இருக்குமே. ஆமா, தலையடிச்சுக்காத. செல்பன் ஒதுக்கி போட்டு இருந்தாலே பல்றோம். என்ன தம்பி? என்ன தம்பின்னா? இதுல ஒரு கபடு இருக்கு. ஆமா, உடுப்பெல்லாம் தொங்குது. முட்டிய கண்டுபிடிச்சிட்ட முட்டி. गाइस இப்பதான் ஜோஸ்ல வந்துச்சு. கபடு பக்கத்துல இடம் இருக்குதானே ஜோஸ்ல வந்துச்சு. மிஸ்டி வந்து நான் இங்க எல்லாம் வேற அவங்க யாரும் இருக்குமே. மிஸ்டி அங்க லிவிங் ஏரியாவுல அந்த என்ன சொல்றது, அங்கே நான் முட்டி மோதி போன சத்தம் சோஃபாக்கு கீழே ஒளிய பார்த்தது. நீ சிரிச்ச. ஓ, எனக்கு தெரிஞ்சு வச்சா. ஏன்னா சோஃபா இடிபடுற சத்தம் கேட்டு உஷாராயிட்ட. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒலிக்கிறேன்னு போய் சோஸ் பாட்டில தட்டி விட்டு இவர் எங்க நிக்கிறாருன்னு உனக்கு காட்டிட்டாரு. சத்தம் கேட்டுச்சு எனக்கு. ஸோ இப்படியே ஒரு இடமா போய் கடைசியில ஃபைனலாக எங்கடி ஒளிய போறேன்னு கேட்டா இங்கே வந்துச்சு. வந்து நான் பேசாம கபடுக்குள்ள போயிடவா? சரி இப்போ பார்த்தா இவர் நான் நினைச்சேன் சரியா அந்த மிஸ்டி கண்டுபிடிக்கிற அந்த 3வது நிமிஷம் இருக்குல்ல, அப்ப இந்த பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டாரு. அப்ப பிடிச்சிருந்தீங்கன்னா 5 மினிட்ஸுக்குள்ள வின் பண்ணிருக்கலாம். இவர் இப்படி போறாரு. இப்படி மிஸ்டி இங்க இருக்கு, மிஸ்டியோட மூஞ்சி இப்படி இருக்கு, அவர் இப்படி போறாரு. ஏதோ சொல்றேன் அதான் ஃபேன்ல அப்ப நினைச்சு இப்படி வந்துருவாங்க. ஆக்சுவலி மிஸ்டியை விட அம்மா தான் மொத்த வீடையும் ஃபுல் ஸ்கேன் பண்ணுனது. மிஸ்டி வந்து இந்த பாத்ரூம்ல வந்து இந்த ரூமுக்கு வந்து பாத்ரூமே போல, இப்படி தேடி இந்த பக்கம் வந்துருச்சு. மிஸ்டி தான் இன்னைக்கு வின்னர். எனக்கு சூடா இது இல்லடா. மிஸ்டி பாக்குது, ஐயோ கண்டுபிடிக்க மாட்டா போல இருக்கு, கிளட்ட சிரிக்கி இதுக்குள்ள ரொம்ப வெக்கையா இருக்கு. கட்டிட்டு போறது என்னன்னு தெரியல. அம்மா வந்து நான் அவ்வளோ சொன்னேன்ல 3 நிமிஷம் நான் உட்காந்து ரூல்ஸை படிச்சு சொன்னேன். வந்தோடனே கேட்குறாரு, ரெடியா கண்டுபிடிக்கலாமா? எங்க என்ன டைனிங் டேபிளுக்கு கூட்டி போ. நான் ஏன் கூட்டி போனேன்? நீ தானடா சொன்னேன். எங்கேயும் இடிச்சுக்கிறாம இப்படி வச்சு நீங்க போனீங்கன்னா திருப்பி விடுறேன்னு சொன்னேன். இவர் என்ன டிரைவர் ஆக்குறான், கடைசியில ஆக்கிட்டான். நான் வந்து ஏன் தெரியுமா அங்க போயிட்டு போதுன்னு கிளாஸ் எல்லாம் நான் என்னவோ ரூமுக்கு போறேன்னு சொல்லி ரூம் சைடு வர நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல நான் ஒரு 2 பேரை ஏமாத்தினேன். எப்படின்னா, உன்னைய கொண்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கிச்சன்ல போய் அங்க முணுமுணுக்கிறது. அப்ப மிஸ்டி எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு வந்துச்சு. அதே மாதிரி இவளை கொண்டு விட்டுட்டு நான் போய் கிச்சன்ல பேசிட்டு இருக்கேன். அம்மா கண்ணை கட்டிட்டு எப்படி தெரியும் உட்காந்துருக்காங்க. அப்ப நான் அதான் அப்ப நான் வந்து சும்மா சரி இதான் இடம். சரி அப்ப மெதுவா இவள்கிட்ட பேசுற மாதிரி பேசி உங்க 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ண சொல்லி வச்ச மாதிரி 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு தான் போறாங்க. எனிவேஸ் என்ன சவுண்ட் அங்க இருந்து பேசுறாரு. அப்ப சரி வாங்க வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இல்ல நில்லுங்க. The winner is ding 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 ding. The winner is Misty. இன்னைக்கு நீ குளிக்கல. எந்த கேமு வச்சாலும் நான் குளிக்காம தான் வருவேன்னு வந்து இன்னைக்கும் ஜட்ஜஸா அவுட் ஆக்கிருச்சு. ஜட்ஜஸ் அவுட் ஆக்குனதுலையும் கையை கொடு. மிஸ்டி தான் வின்னர்.